டைம் இப்போ 5:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சரி, குயிக்காக அதே சமயம் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் தான் இன்றைக்கி இந்த சிவப்பு அவல் தான் செய்ய போகிறேன். சிவப்பு அவலை கழுவி நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு. எப்போ வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு தாளிக்காமல் அது கூடவே காய்கறிகளும் சேர்த்துட்டா நம்ம லஞ்ச் பாக்ஸுக்குமே எடுத்துகிட்டு போய்க்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கேரட்டு கொஞ்சம் முட்டைக்கோசு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது கூடவே பீன்ஸு கார்ன் இருந்தால் கார்னும் போடலாம், இல்லைன்னா பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ஆப்ஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனாகவும் நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலைப்பருப்பு வெங்காயம் தக்காளியெல்லாம் தாளிச்சிட்டு இந்த காய்கறிகளை போட்டு லைட்டாக ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விட்டாலே வெந்துடும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா வெந்துடும். தண்ணியெல்லாம் தெளிக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் மஞ்சப்பொடி உப்பு போட்டுட்டு ஊற வச்சுருக்க அவலை போட்டு நல்லா தாளித்து எடுத்தோம்னா அவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மூடி லெமனை பிழிஞ்சு விட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனா நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ஹாப்பி மார்னிங். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.